காய்ஸ் வணக்கம். நம்ம 1 வீக் சேலஞ்சோட இன்றைக்கி லாஸ்ட் டேங்க, டே 7. எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சேலஞ்ச் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இன்றைக்கி டேயில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி 1 வீக் சேலஞ்சில் டே 7ங்க, கடைசி நாள், சேலஞ்சோட கடைசி நாள். லாகின் பண்ணி 1 hour ஆச்சுங்க. இப்போ தான் லோடு வந்துச்சு. டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:30 ஆகுது. இந்த சேலஞ்சே உங்களுக்காக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல சப்போர்ட்டு கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக வீடியோ போட்டே இருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளையும் பண்ணியிருக்கேங்க. எல்லாருமே பாசிட்டிவாக தாங்க கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலில். உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பரவாயில்ல, எல்லாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறீங்க. இனி வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்காங்க. ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி லைட் செட்டிங்லாம் போட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அது லீகலாகவும் இருக்கணும், எப்படி சொல்கிறது, போலீஸும் பிடிக்கக்கூடாதுங்க. ரொம்பவும் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 10 days சேலஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் மாஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா இருக்குங்க. பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால டைம் தாங்க இல்லை, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ணியாச்சுங்க. லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காலப்பட்டி கிட்டங்க. அமௌண்ட்டு 1085. இன்னும் ஒரு 50 minutesக்கு மேலே காட்டுது. போய் கேஸ் அடிக்கணுங்க. கேஸ் நேற்று அடிக்கவே இல்லை. நம்மளுக்கு 10K ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கோங்க. பெருசாக பண்ணிடலாங்க. ஏதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிடுறோங்க. ஏதோ தீ எரியுதுன்னு பார்த்தா குப்பை எரியுதுங்க. லாங்கில் இருந்து பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்க. இங்கே வந்துட்டு இறக்கி முடித்தோன்னே இன்னும் ஒரு இங்கேருந்து மல்டி ட்ரிப் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து காலப்பட்டி போகணுங்க. காலப்பட்டி தாண்டி இந்த அன்னூர் போகிற வழியில் இப்போ ஃபஸ்ட்டு ட்ராப்புங்க. இங்கேருந்து மல்டி ஸ்டாப் கொடுத்துட்டாரு. ஸோ வந்துட்டு மறுபடியும் காலப்பட்டி போயிட்டுருக்கேன். டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1455. கஸ்டமர் 1450 தாங்க போட்டார். தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரான்னு தெரியல. இத்தனைக்கும் மெசேஜ் அவருக்கு போட்டு விட்டேன் 1455. அவர் 1450 தான் போட்டிருக்காரு. உங்ககிட்ட எக்ஸ்ட்ராலாம் கேட்கலீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் கேட்கவே கிடையாது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை காட்டிடுறேன். அப்புறம் நான் சொல்கிறது அப்புறம் பொய்ங்கிற மாதிரி ஆயிடும். அவரோட பேர் காட்ட மாட்டேன். பார்த்தீங்களா, 1450 தான் போட்டிருக்காப்புல. பாருங்க, 1455. அது கமிஷன் பிடிச்சது போக 1200 சில்லற வருங்க. இன்னைக்கு அவருக்கு மெசேஜும் போட்டிருக்கேன். சரி, ரைட்டுங்க. நம்ம யார்ட்டையும் சேர்த்து கேட்டதில்லை. இருக்கிறது மட்டும் கொடுத்தா போதுமானது. ஆனால் அதை தரதுக்கே எல்லாரும் அதை யோசிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் வாங்குறது இல்லை. போர்ட்டரில் அந்த ஆப்பில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதை மட்டும் தான் வாங்குறோம். சரி, பரவாயில்லைங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ நான் பேசுறது வந்து எனக்காக பேசலைங்க. நான் வந்துட்டு இந்த போர்ட்டரை நம்பி நான் வந்து வெறும் போர்ட்டரை மட்டுமே நான் நம்பி இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த போர்ட்டரை நம்பியே நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி போச்சுன்னா 10 ஆர்டருக்கு 100 ரூபா ஆச்சு அவங்களுக்கு.
அதனால் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும்லாம் சொல்லலைங்க. அது என்ன இப்போ ₹1 ₹2 முன்ன பின்னையும் வருங்க. இப்போ 473 அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்டர் கூட 1082ங்க. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ₹2 வந்துட்டு இது பண்ணிடுவாங்க 1080 அப்படின்னு பண்ணும்போது அவங்க சேர்த்தி கூட கொடுக்கலாம். ஒரு ₹8 சேர்த்து 1090 அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் அப்படி தரமாட்டாங்க. 1080 அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்களுக்கு கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா அப்புறம் ஓட்டுறவங்க நிலைமை கஷ்டம்தாங்க. எல்லா கஸ்டமரும் அப்படி இல்லைங்க. 100ல் ஒரு 60 பேர் அப்படிதாங்க இருக்காங்க. சரி, ஓகேங்க. நம்ம செகண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணணும். போய் சாப்பிட்லாங்க, பசிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆச்சு. புக்கிங் ஒன்று வந்திருக்குங்க. 2வது லோடு 1206ங்க. மொத்தம் 2 ஸ்டாப்பு. லொக்கேஷன் இங்கேருந்து 2.7 கிலோமீட்டர்ஸுங்க. 2வது லோடு பிக்கப் பண்ண தாங்க போயிட்டுருக்கேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1206. கரெக்டாக ஏர்போர்ட் ரோட்டில் தாங்க இருக்கேன். ரைட்டு போனோன்னா ஏர்போர்ட்டு, லெஃப்ட்டு போனால் காலப்பட்டி, ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நீலாம்பூர். லெஃப்ட்டு தாங்க போகணும் நம்ம. செகண்ட் ட்ரிப்பு பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு வந்தாச்சு. இனி இங்கிருந்து ஏற்றிட்டு மறுபடியும் இந்த லொக்கேஷன் போகணுங்க. இங்கே செகண்ட் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டுருக்குறோம். இங்கேருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 16 காட்டுதுங்க. 41 நிமிஷம் காட்டுது. 2வது லோடு இப்போ தாங்க கம்ப்ளீட்டே ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 8:15ங்க. பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1315ங்க. ₹115 வந்துட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஏன்னா அந்த லோடு ஏற்றி இறக்குறதுக்கு லேட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதனால் வந்துட்டு ₹110 மட்டும் ஜாஸ்தியாக வந்திருக்குங்க. 1 வீக் சேலஞ்சில் இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 லோடு தான் எடுத்தோம். ஃபஸ்ட் லோடு 1455, செகண்ட் லோடு 1315. கமிஷன் பிடிச்சதை போக பார்த்துக்கோங்க. டே 7ல் 2437 2437 மைனஸ் கேஸுக்கு 250ங்க, ஃபுட்டுக்கு ஒரு 50. டே 7 ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா 2137. அவ்வளோதாங்க, ஆஃப்லைன் போயாச்சு. இன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே. சேலஞ்சு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. 2 லோடு தாங்க எடுத்தோம். சரிங்க, அடுத்து 10 டேஸ் சேலஞ்சில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கௌதம்.